ஹே ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பார்ட் 6 கரண்ட் அஃபேர் பார்க்க போறோம். ஸோ அத பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சூப்பரான டீட்டெயில்ஸ் சொல்லப் போறேன். ஓகேங்களா? இந்த குரூப் 1 2024 ல நடந்த கரண்ட் அஃபேர்ல இந்த கொஸ்டின் வந்து இருந்துச்சு. மால்கம் ஆதிசேஷியா விருது 2023ல யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எனக்கு பார்த்தோனமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம கரெக்டான வழியில தான் கரண்ட் அஃபேருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் லாஸ்ட்டு 22ல நடந்த குரூப் 4ல ஒரு 3 கொஸ்டின்ஸ் நான் பார்த்த வரைக்கும் தாங்க. பார்க்காதது நான் என்னால சரியா பார்க்க முடியல. 3 கொஸ்டின்ஸ் அதிலயே கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? நம்ம கரண்ட் அஃபேர் 1, 2 கொஸ்டின் இதில வருமான்னு சொல்லி நம்ம தேடிட்டு இருக்கிற டைம்ல, அந்த ஒரு புக்ல இருந்தே 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. அந்த ஒரு நம்பிக்கையில தான் இந்த புக்கே நான் வாங்குனேன். ஓகேங்களா? இது புக்கு பேர் என்னன்னு நெறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நான் நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். அது எப்படி வாங்குறதுன்னு கூட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டா வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இது கம்பல் எப்பவுமே கிடையாது. ஸோ நம்ம படிக்கிறது மத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தான். ஸோ இதில கொஞ்சம் இருக்கிறதையும் தான் உங்களுக்கு நான் சேர்த்து போடுறேன். இது நான் 22ல வாங்குனது. ஓகேங்களா? 2த்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு நான் வந்து இதுலயும் 22லயும் நெறைய இம்பார்ட்டன்ட் இருக்குங்க. அதனால மிங்கிள் பண்ணி நான் போடுறேன். ஓகேங்களா? இத கூட நான் சொல்லியிருப்பேன். இங்க பாருங்க. உலக இளைஞர் திறன்கள் தினம். இது வந்து எங்க இருக்குன்னே நமக்கு தெரியாது. பட் இந்த 22ல இருக்கிற இதில குரூப் 2ல லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அத எடுத்து தான் நான் எவ்ரி மந்த் இருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிசம்பர் வரைக்கும் இருக்கிறத உங்களுக்கு நான் குடுத்துரலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு வீடியோலயும் இந்த இத ஆட் பண்ணி போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோலயும் நான் வந்து ஜூலை மந்த் ஓகேங்களா? ஜூலை மந்த் இருக்கிறத உங்களுக்கு நான் ஆட் பண்ணி போட்டுர்றேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப என்னன்னா, நம்ம கரெக்டா ஒரு கரண்ட் அஃபேர் புக்க படிச்சுட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து வருது வரல. பட் இதுலேருந்து எடுக்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு. நீங்க நினைக்கலாம், என்ன இதுலேருந்து தானே இது காமனா இருக்கிறது அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம நார்மலா டெய்லி வந்து என்னால கரண்ட் அஃபேருக்கு வந்து நியூஸ் பேப்பர் டெய்லி படிக்க முடியாது. டெய்லியும் நியூஸ் பார்ப்பேன். கண்டிப்பா நான் நியூஸ் பார்ப்பேன். பட் எங்கேயாவது 1, 2 விடுறோம் அப்படிங்கிறது கூட ஓகேங்களா? இந்த புக்ல எல்லாமே கவர் ஆயிடுது. அப்ப கவர் ஆகும்போது ஒரே புக்ல நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கவர் ஆகும்போது நம்ம கண்டிப்பா அவங்க குடுக்குற டைட்டில்ல இருக்கிறத இத நம்ம படிச்சாலே போதும். அதனால தான் இத நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்ப இதில எக்ஸ்ட்ரா இப்ப இத கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல நம்ம நல்லா பார்த்துப்போம். பார்த்துட்டோம்னா இதுலேருந்து கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இங்கலாம் நெறைய குடுத்துருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் 21, 22 இந்த மாரி எல்லாமே இதில மிங்கிள் பண்ணி தாங்க இருக்கு. ஸோ இத நான் உங்களுக்கு இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். ஓகே. மார்ச் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஏப்ரல் போடலன்னு நெனைக்கிறேன். ஸோ ஏப்ரல் வந்து நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? இங்க பாருங்க நோட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஏப்ரல் இத வந்து நான் உங்களுக்கு மந்த்லி இத அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு ஏப்ரல் நோட் பண்ணிக்கோங்க. உலக ஆட்டிச விழிப்புணர்வு தினம். அதாவது ஏப்ரல் 2 ஓகேங்களா? இதோட அந்த ஏப்ரல் 2 தான் சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம். அடுத்தது கேரட்லாம் வேணாம். கடல்சார் தினம் பார்த்துக்கங்க. ஏப்ரல் 5 அப்படிங்கிறது என்னது? தேசிய கடல்சார் தினம். ஓகேங்களா? அடுத்தது உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7. உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7. அடுத்தது வந்து ஸோ இத வேணா பார்த்துக்கோங்க. உலக ஹோமியோபதி தினம். அதாவது ஹோமியோபதி மருத்துவத்தின் தந்தை யாரு அப்படின்னா, ஜெர்மனியை சேர்ந்த சாமுவேல் ஹனிமான். அவருடைய பிறந்த தினத்த தான் நம்ம இந்த டேவ கொண்டாடுறோம். ஸோ ஏப்ரல் 10 அன்னைக்கு. அடுத்தது சர்வதேச விண்வெளி தினம். ஓகேங்களா? இது எப்படின்னா ஏப்ரல் 12 சர்வதேச விண்வெளி தினம். இப்போ ஒரு வச்சிருக்காங்க தேசிய விண்வெளி ஆய்வு தினம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆகஸ்ட் 13. ஓகேங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சந்திராயன் 3 வந்து விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த ஆகஸ்ட் லாஸ்ட் இயர் 2023ல விட்டுருப்பாங்க. அது வந்து அந்த சந்திராயன் 3 வந்து கால் பதித்த நாள், அந்த பிரக்யான் கால் பதித்த இத தான் வந்து நம்ம தேசிய விண்வெளி ஆய்வு தினமா நம்ம அறிவிச்சிருக்காங்க. ஸோ தேசிய விண்வெளி ஆய்வு தினம் ஆகஸ்ட் 13 23 சரிங்களா? அத நோட் பண்ணிக்கோங்க. இதில ஏதாவது தப்புனா மட்டும் அத கரெக்ஷன் சொல்லிடுங்க. டக்குன்னு மறந்துருச்சு. அடுத்து ஜாலியன் வாலாபாக் டே, தேசிய தினம், பேச்சு தினம், உலக பாரம்பரிய தினம் ஏப்ரல் 18 யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்டது. உலக பாரம்பரிய தினம் வந்து ஏப்ரல் 18 ஓகேங்களா? ஸோ அடுத்தது இது கூட பார்த்துக்கலாம். இங்க பாருங்க ஏப்ரல் 21 அப்படிங்கிறது தேசிய குடிமைப் பணிகள் தினம். ஸோ இந்த மாரி இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஓகேங்களா? இத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் நானே நோட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஏப்ரல் 22 புவி தினம் நமக்கே தெரியும். ஓகேங்களா? இதில பார்க்க வேண்டியது
சர்வதேச விண்வெளி தினம் ஏப்ரல் 12, உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7, ஹோமியோபதி தினம் 10, தேசிய கடல்சார் தினம் வந்து ஏப்ரல் 5. ரொம்ப நிறைய இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க, இதில் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக. உலக ஆட்டிச விழிப்புணர்வு தினம் ஏப்ரல் 2, அதிலே சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம். ஓகேங்களா. அடுத்தது உலக புத்தக மற்றும் பதிப்புரிமை தினம் ஏப்ரல் 23, பஞ்சாயத்து தினம் இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. ஏப்ரல் 24 தேசிய பஞ்சாயத்து தினமாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக இது முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து உலக மலேரியா தினம். சரி, இங்கே பாருங்கள், உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25. ஒரு நிமிஷம், அப்போது அந்த ஒரு கையால் புக்கை வச்சுட்டு சொல்கிறதே கஷ்டமாக இருக்குது. அடுத்தது சர்வதேச நடனம் ஆயுஷ்மான் பாரத் தினம். ஓகேங்களா, சும்மா பார்த்துக்கோங்க இந்த டேட்டில். ஸோ நமக்கு எப்படின்னு கேட்குறது தெரியாது. ஓகே, இந்த மந்தில் ஏப்ரல் மந்த் கொடுத்துருக்கேன். ஸோ ஏப்ரல் மந்தில் நிறைய இருக்குங்க இம்பார்ட்டன்னு, கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. ஆல்ரெடி வீடியோஸில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எல்லாமே நான் ஆட் பண்ணி போட்டிருப்பேன் உங்களுக்கு. ஓகேங்களா, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு போகலாங்களா. பாருங்கள், விருதுகளே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா, இதில் இந்திரா காந்தி அமைதி விருது 2022 இயர் பார்த்துக்கோங்க, 2022. இப்போ கொஷின்ஸ் வந்து 22, 21 இந்த 3 இதில் கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. ஏன்னா எதுலேருந்து கேட்குறாங்க நமக்கே சம்டைம்ஸ் தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்திரா காந்தி அமைதி விருது 2022 கோவிட் கால சேவைக்காக நம்ம கொடுக்குறாங்க. ஸோ இந்திய மருத்துவத்துறைக்கு வழங்கியிருக்காங்க இதை. சரிங்களா. அடுத்தது சரி, இது முக்கியமானது பார்த்துக்கலாம். மிஸ் இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு கிளாசிக் இது வந்து தமிழகத்தை சேர்ந்த ஃப்ளாரன்ஸ் ஹெலன் நளினி அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க மிஸ் இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு. ஓகேங்களா. அடுத்த மிஸ் இந்தியா விருது 2023 பார்த்துக்கோங்க, முக்கியமானது. மிஸ் இந்தியா விருது 2023 நந்தினி குப்தா வாங்கியிருக்காங்க, ஏஜ் 19. ஸோ இவங்க எந்த மாநிலத்தை சார்ந்தாங்கன்னா ராஜஸ்தானில் சேர்ந்தவங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வதேச விருது, அதாவது புள்ளியியல் துறையில் புள்ளியியல் துறைக்கான சர்வதேச விருது அப்படிங்கிறது யார் வாங்கியிருக்காங்கன்னா SR ராவ் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து 102 வயது அப்போ இருக்கும்போது இதை வாங்கியிருக்காங்க. சரிங்களா. இதுக்கான பரிசு தொகை அது தேவை கிடையாது. யார் புள்ளியியல் துறைக்கான நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னா இது. ஓகேங்களா. அடுத்து வந்து என்னது, சாகர் சம்மான் விருது, அதாவது இந்தியன் ஷிப்பிங் மேரிடைம் துறையினுடைய உயர்ந்த விருது எதுன்னா சாகர் சம்மான் விருது. ஸோ இது வந்து யார் வாங்கியிருக்கா அப்படின்னா ஜோசப், DK ஜோசப் அப்படிங்கிறவர் வந்து வாங்கியிருக்காரு. சரிங்களா. ஸோ சாகர் சம்மான் விருது ஜோசப்க்கு வழங்கப்பட்டுள்ளது. இது வந்து இந்தியன் ஷிப்பிங், அதாவது அந்த கடற்கரை மேரிடம் துறையில் மிகப்பெரிய விருது தான் இது. ஓகேங்களா, உயர்ந்த விருது. அடுத்தது மால்கம் ஆதிசேஷியா விருது 2023 இந்திய பொருளாதாரத்தினுடைய மேதை உச்சா பட்நாயக், இதுதான் குரூப் 1ல் கேட்டிருக்க கொஷின்ஸ். அடுத்தது லேக்மானிய திலக் விருது 2023 முக்கியமானது, நரேந்திர மோடிக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஐனி விருது. ஓகேங்களா. இந்த ஐனி விருது வந்து ஆற்றல் துறையில் மிக உயர்ந்த விருதாக கருதப்படுகிறது. சென்னை IITக்கு வருது. அவங்களோட சென்னை IITயினுடைய பேராசிரியர் இருக்காங்களா, அவங்க பிரதீப் தலா, அவங்களுக்கு வந்து இதை கொடுத்துருக்காங்க இது. ஓகே, ஐனி விருது 2023 முக்கியமாக பார்த்துக்கோங்க. சரிங்களா. அடுத்தது என்னது, இங்கே பாருங்கள், பிரசிடென்ட்ஸ் கலர் விருது, அதாவது INS துரோணாச்சாரியா, இது கடற்படையினுடைய மிக உயர்ந்த விருது. இந்த விருது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். பிரசிடென்ட்ஸ் கலர் விருது, பிரசிடென்ட் கலர் விருது அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் வழங்கியிருக்காரு. என்னது INS துரோணாச்சாரியா அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்து வந்து என்னது, இங்கே பாருங்கள், நிவோனா அமைதி அறக்கட்டளை விருது, ஜப்பானின் நோபல் பரிசு என்று அழைக்கப்படுவது எதுனா நிவோனா அமைதி அறக்கட்டளை விருது. சரிங்களா. இதில் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, இருங்க வரேன். பிரபல காந்தியவாதி ராஜகோபால் ஏக்த பரிஷத், இவர் பாத யாத்திரை காந்தி என்று அழைக்கப்படுகிறார். ஸோ இது எனக்கு தெரியல முக்கியமானதான்னு. ஸோ இதை வேணால் பார்த்துக்கலாம். நார்மன் போர்லாக் விருது. ஓகேங்களா. விவசாயத்துறைக்கான மிக உயர்ந்த விருது தான் வந்து நார்மன் போர்லாக் விருது. விவசாய விஞ்ஞானி சுவாதி நாயக். ஓகேங்களா. ஸோ நல்ல இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகேங்களா, ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு நோட் பண்ணுறதுக்காக நான் வந்து இது பண்ணி காட்டுறேன், கேட்கலாம். இந்த நார்மன் போர்லாக் விருது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா விவசாயத்துறைக்கான உயர்ந்த விருதாக கொடுக்குறாங்க. ஸோ விவசாய விஞ்ஞானி சுவாதி நாயக். ஓகேங்களா, அவங்களுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஒடிசாவை சேர்ந்தவர்கள். ஓகேங்களா. விதை பெண்மணி அப்படின்னு சொல்லி இவங்களை அழைக்கிறாங்க. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகைன் சொல்கிறேன், இருங்க, இந்த கிளியர் பிக்சர் இல்லை, பிக்சர் கிளியர் பண்ணிக்கிறோம். ஓகே, நார்மன் போர்லாக் விருது 2023
ஓகேங்களா? ஸோ இந்த விருது விவசாயத்துறைக்காக குடுக்குறாங்க. ஒடிசாவை சேர்ந்த சுவாதி நாயக் அவங்களுக்கு வந்து 2023 குடுத்துருக்காங்க. விதை பெண்மணி அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே முக்கியமான விருதாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சரஸ்வதி சம்மான் விருது 2022 ஓகேங்களா? ஸோ இது வந்து தமிழ் எழுத்தாளர் சிவசங்கரிக்கு குடுத்துருக்காங்க. இவங்க எழுதிய சூரிய வம்சம் அப்படிங்கிற நூலுக்கு இது வழங்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ சரஸ்வதி சம்மான் விருது 2022ல இவங்களுக்கு குடுத்துருக்காங்க. அப்போ 23 என்னங்கிறத நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? நானும் சர்ச் பண்ணிடுறேன். அடுத்தது வியாஸ் சம்மான் விருது 2022 குடுத்துருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னா வியாஸ் சம்மான். ஓகேங்களா? இவரது பகல்கனா அப்படிங்கிற என்னும் நையாண்டி நாவலுக்கு வழங்கப்பட்டது. வியாஸ் சம்மான் 2022 ஓகேங்களா? அடுத்தது காந்தி அமைதி விருது 2021ல குடுத்துருக்காங்க. கீதா பிரஷ் அப்படிங்கிறவங்களுக்கு. ஓகேங்களா? தாதா சால்கே விருது. ஓகேங்களா? இது வந்து 2021 தான் இதில் குடுத்துருக்காங்க. யாருக்கு? ரஹ்மான். வஹீதா ரஹ்மான். தமிழகத்தின் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பிறந்தவர் இவர். வஹீதா ரஹ்மான் 1960களில் 70களில் திரைப்பட நடிகையான பிரபலமானவர். ஓகேங்களா? ஸோ கேட்கலாம். தாதா சாஹேப் பால்கே விருது 2021, 22, 23மே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தமிழில் எம்ஜிஆர் நடித்த அலிபாபா 40 படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ இவங்க ஆல்ரெடி வந்து 72ல் பத்மபூஷன் விருது, 2011ல் பத்ம விபூஷன் விருதும் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க தாதா சாஹேப் விருது 2021ல் வாங்கியிருக்காங்க. இவங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்கன்னா தமிழ்நாட்டில் செங்கல்பட்டில் பிறந்தவங்க. ஸோ கொஷின் கேட்கலாம். தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற வஹீதா ரஹ்மான் எந்த மாநிலம்னா தமிழ்நாடு, மாவட்டம்னா செங்கல்பட்டு. ஓகேங்களா? எப்படி வேணாலும் நமக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். ரொம்ப முக்கியமானதுங்க. ஓகேங்களா? மக்ஷேஷா விருது 2023 நோட் பண்ணிக்கோங்க. இது ஆசியாவின் நோபல் பரிசு என்றும் அழைக்கப்படுகிறது. கொஷின்ஸ் கேட்கலாம். ஆசியாவின் நோபல் பரிசு என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா இந்த மக்ஷேஷா விருது. ஓகேங்களா? இது வந்து யாருக்கு குடுத்துருக்காங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டின் முன்னாள் அதிபர் ராமன் மகேசேசா அவங்களுடைய அறக்கட்டளையால் வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இந்தியாவுக்கு ரவி கண்ணன் புற்றுநோய் பிரிவில் இந்தியாவை சேர்ந்தவர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மரியம் கரோனல் பெரன் பெண் அமைதி பணி பிலிப்பைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து யூஜெனினா உணவு பாதுகாப்பு கிழக்கு டென்மார்க் கொடுத்துருக்காங்க. கோர்வி ரக்ஷன் கல்வி செயல்பாடு வங்கதேசம். ஐயோ வாயிலே நுழையல, இருந்தாலும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆசியாவினுடைய நோபல் பரிசு என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா இந்த மகேசேசா வருது. இது யாருக்கு அப்படின்னா 4 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவை சேர்ந்தவங்க யாருன்னா ரவி கண்ணன். இதன் மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவர் புற்றுநோய் பிரிவு அவங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எந்த நாட்டால் எந்த அறக்கட்டையால் வழங்கப்படுதுன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய முன்னாள் அதிபர் ராமன் மகசேசா. ஸோ அது காரணமாக தான் அவங்களுடைய அறக்கட்டளையால் வழங்கப்படுது. அதுதான் இது. ஓகேங்களா? இது ஆசியாவினுடைய நோபல் பரிசு நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து என்னது? ஜேசிபி இலக்கிய விருது. ஓகேங்களா? இது வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பெருமாள் முருகன். இவரது ஆலாண்ட பச்சி எனும் நாவலின் ஆங்கில மொழிபெயர்ப்பான ஃபயர் பேர்டு என்பதற்கு இப்பரிசு வழங்கப்பட்டது. ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தவர் ஜனனி கண்ணன். பரிசு தொகை. ஓகேங்களா? இது இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய பரிசு தொகை. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. ஜேசிபி இலக்கிய விருது பெருமாள் முருகன் இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இவர் இந்த நாவலை வந்து ஆங்கில மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு. எதுனா ஃபயர் பேண்ட். ஓகேங்களா? ஸோ ஃபயர் பேர்டு அப்படிங்கிறத ஆங்கில மொழிபெயர்ப்பு பண்ணவர் யாருன்னு கேட்கலாம். பெருமாள் முருகன். ஓகேங்களா? அடுத்தது புக்கர் பரிசு 2023 ஐரிஷ் எழுத்தாளர் பால் லிஞ்ச் அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோஃபெட் சாங்ஸ் அப்படிங்கிற நாவலுக்காக 2023ஆம் ஆண்டுக்காக புக்கர் பரிசு வழங்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ யாருக்கு? ஐரிஷ் எழுத்தாளர் பால் லிஞ்சுக்கு வழங்கப்பட்டது. இந்த இதை பார்த்துக்கோங்க நீங்கள். அடுத்தது புக்கர் பரிசு பெறும் 5வது ஐரிஷ் எழுத்தாளர் பால். ஸோ 5வது புக்கர் பரிசு கொடுக்குறது. பரிசு தொகையிலையும் தேவையில்லை. இது என்ன? அயர்லாந்தில் சர்வதிகாரம் கோலச்சும் ஒரு பரிதாபகரமாக காலகட்டத்தை கற்பனை செய்யும் ரீதியில் இது ஒரு நாவல். ஓகேங்களா? ஸோ நாவலோட பேர் பார்த்துக்கோங்க. த ஃப்ரோண்டன்ஸ் சாங் அப்படிங்கிற நாவலுக்காக தான் 2023ஆம் ஆண்டுக்கான புக்கர் பரிசு வழங்கப்பட்டது. ஸோ யாருன்னா பால் லிஞ்ச் ஐரிஷ் எழுத்தாளர் பால் லிஞ்ச் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து என்னது? மிஸ் யூனிவர்சஸ். ஓகேங்களா? மிஸ் யூனிவர்ஸ் 2023 யாருன்னே தெரியல. சரி பார்த்துக்கோங்க இதை.
ஸோ அடுத்தது மிச்சம் இருக்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த வீடியோவில் நான் நீங்கள் குரூப் 1 கொஷின் பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா அந்த கொஷின் இருக்கிறது தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா நான் வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. ஓகே. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் விருதுகளில் இது. ஓகேங்களா? ஸோ இயரையும் போட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இது 2022னா இப்போ 2023ல் சரஸ்வதி சம்மன் விருது யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. 22, 23, 24. ஓகேங்களா? தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு யூஸாக இருக்கும். ஓகே. ஸோ வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் அகெயின் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ப்ளேலிஸ்ட் எல்லோரும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, க்ரியேட் பண்ணுங்கள் கரண்ட் அஃபேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டேங்க. அதில் வந்து பார்ட் 5 வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.